மண்ணாங்கட்டி ராஜா, மண்டியிட்ட ராஜா, மண்டுக ராஜா, மைனாரிட்டி ராஜா, மதகஜ ராஜா, மன்மத ராஜா, திராவிட குல கடக மாமா மன்னன் 21ஆம் எலிகேசி பராக் பராக் பராக். மன்னா, உங்களுக்கான அவை புலவர் விண்வெளி ஆண்டி வந்திருக்கிறார். ஆக வர சொல்லும் அந்த ஆண்டியை. விண்வெளி விண்வெளி ஆண்டி, விண்வெளி 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 ஆண்டி. எனதருமை 21ஆம் கப்சி அரசே, நீர் வாழ்க, உன் கோபாலபுர குடும்பம் வாழ்க. என்ன அவன் பேச்சில் ஆணவம் தெரிகிறது? ஆணவம் இல்லை மன்னா, அவன் நாடக நடிகன். 200 பொற்காசுகளுக்காக என்ன வேண்டுமென்றாலும் செய்வான். தன்னை ஆண்டவன் என்று அவனை பீற்றிக் கொள்வான். ஆக உன் பரிந்துரையா? ஆம் மன்னா. அப்படி என்றால் அவனை அன்னப்புற அடிமையாக்கி விடுவோம். அறிவாலை மின்னல் ஆயத்து அவடுமினி ஒரு குதிரை நமது அடிமை. விண்வெளி ஆண்டி நோண்டின் பாடும் பாடி தொலையும். கப்சி மன்னா நமது கழகத்தின் மாமன்னா, நீ ஒரு மாமா மன்னா. மக்களை ஏமாற்றி மொத்தமாக சுருட்ட பார்க்கும் நீர் ஒரு மொள்ள மாற்றி. உனது மகன் ஒரு தத்தி, உமக்கு எங்கே போச்சு புத்தி? அரசியலில் நீ ஒரு முடிச்ச வைக்கி. உனது அவை அமைச்சர்கள் அனைவரும் புறம்போக்கு, அவர்களை உடனே பதவி நீக்கு. அப்பா டக்கர் என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள். கூடிய சீக்கிரம் உங்கள் அப்பா டான்ஸ் ஆட போகிறது. நிதி நிதி என்ற நாட்டை சுருண்டுகிறீர்களே, விரைவில் முடிய போகிறது உங்கள் விதி. மக்கள் தரப்போகிறார்கள் நிதி, அதற்கு பிறகு அதோகதி. கோடிகளில் கொள்ளையடிக்கும் கேடி நீ. உங்களை சுற்றி இருக்கும் கேப்மாரிகள் உங்களை கோமாளி ஆக்குகிறார்கள். விடியல் ஆட்சி என்று பெருமைப்பட்டுக் கொள்கிறீர்கள். ஆனால் உண்மையில் இது டர்ரியல் ஆட்சி. உங்கள் உடன்பிறப்புகளால் காணாமல் போகிறது செம்பு. இன்னொரு முறை உங்களை ஆட்சியில் அமர வைக்க மக்களுக்கு இல்லை தெம்பு. நாட்டில் என்ன நடக்கிறது என்று தெரியாத மண்ணாங்கட்டி மன்னா, கொள்ளையடிப்பதில் மட்டும் நீங்கள் படுசுட்டி. மக்களிடம் கப்சா விடுவதில் நீங்கள் வல்லவர். எதிரிகள் எதிர்த்தால் உடனே மண்டியிட்டு விடுவீர்கள். அந்த விஷயத்தில் மட்டும் நீங்கள் மன்மத ராஜா. பதவிக்காக உங்களிடம் தூக்குகிறார்கள் கூஜா. சென்னையும் சேர்த்துதான் சொல்கிறேன் ராஜா. ஆக உங்கள் கோபாலபுர வம்சம் இனி ஆக போகிறது துவம்சம்.